எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 2 சரியான ஈஸி ரெசிபீஸ். இந்த ரெசிபீஸில் என்ன நல்ல விஷயம்னா இது உடனே செய்யலாம் ரெண்டையும். அண்ட் வீட்டில் இருக்கிற சரியான காமன் ப்ராடக்ட்ஸோடையும் இந்த ரெசிபி செய்யலாம். முதலாவது ரெசிபி சாக்லேட் சிப் குக்கி. இது நாங்கள் கனடாவில் நிறைய புள்ளியால் சாப்பிட்ற ஒரு விஷயம். இதை பாலோட சாப்பிடலாம், இல்லாட்டி ஐஸ்கிரீமோட சாப்பிடலாம். 1 teaspoon of brown sugar, white sugar, 2 teaspoon light melted butter, 1/4 tablespoon of vanilla, konjam potale kaanum, 2 tablespoon of chocolate chips, and ungalku kuda sweetness venumanda neenga kudavum podalam. Three tablespoons of flour, 1/8 teaspoon of baking powder. இது பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் உப்பும் போடணும். ஒரு கப்பில் தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறீங்க. இவ்வளவு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவை. முதலாவது ஸ்டெப், மைக்ரோவேவில் பட்டரை மெல்ட் பண்ணுங்க. முதல் மெல்டட் பட்டரை கப்புக்குள்ளே போடுங்க. அதுக்கு பிறகு ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் போடுங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அது ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறும். இதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் மாவை போடுங்க. இந்த ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்க நல்லா ஒரு டோ ஃபார்முக்கு அது வரும். இதுக்கு பிறகு பேக்கிங் பவுடரையும் உப்பையும் சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததா அந்த மிக்ஸ் பண்ண சேம் ஸ்பூனில் கொஞ்சம் வெண்ணிலா சேருங்க. கூட வெண்ணிலா போட்டால் டேஸ்டாக இருக்காது. அப்போ இது போட்ட பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்ட பிறகு கடைசியில் சாக்லேட் சிப்ஸை போடுங்க. உங்களுக்கு அளவானதை நீங்கள் போடலாம். எனக்கு சாக்லேட்டுன்னா சரியான விருப்பம், அப்போ நான் கூட போடுறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு அதை கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்குங்கோ. அப்போ தான் நல்லா பொங்கி நல்ல வடிவாக வரும். கடைசியாக 60 செகண்ட்ஸுக்கு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணுங்க. மைக்ரோவேவால் எடுத்த உடனே இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிடலாம். என்ஜாய். ரெண்டாவது ரெசிபி புட்டீன். புட்டீன் என்னென்றால் ஃப்ரைஸுக்கு மேலே ஒரு சாஸ் போட்டு அது கிரேவி என்று சொல்கிறது, அதுக்கு மேலே சீஸை தூவுறது. இது நீங்கள் கனடாவில் இருக்கிற எந்த ஆளை கேட்டாலும் ஓ புட்டீனா அது சூப்பரான சாப்பாடுன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. முதல் எண்ணெயை ஹீட் பண்ண விடுங்க. எண்ணெயெல்லாம் ஹீட் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைஸை நீங்கள் பொரிக்க தொடங்கலாம். இந்த ஃப்ரைஸை ஒரு ப்ரௌன் கலர் வரைக்க தான் பொரிச்சு வெளியில் எடுக்கணும். நாங்கள் பாவிக்கிற கிரேவி சாஸ் இதான். இது எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். முதல் பக்கம் பொரிச்ச பிறகு மற்ற பக்கத்துக்கு அதை திருப்பி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரேவி மிக்ஸை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கலக்குங்க. நல்லா கலக்குங்க. இதை சுடுதண்ணியில் இப்போ போட போகிறீங்க. இது போட்ட உடனே நல்லா கலக்குங்க.
உங்களோட ஃப்ரைஸ் இந்த ப்ரௌன் கலரில் இருந்தால் அது பொரிச்சு முடிச்சிட்டு தான்ட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷனை தொடங்கலாம். முதல் ஃப்ரைஸை ஒரு பவுலில் போடுங்க. உங்களோட கிரேவி இப்படி இருந்தால் அது ஹீட் ஆகிட்டதுன்ற அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச சீஸை நீங்கள் மேலே தூவலாம், இல்லாட்டிக்கு ஃப்ரோசன் சீஸையும் பாவிக்கலாம். கடைசியாக நீங்கள் செய்த கிரேவியை அந்த சீஸுக்கு மேலே போடுங்கோ. அது அந்த சீஸை மெல்ட் பண்ண தொடங்கும். That's it. இந்த 4 ingredients மட்டும்தான் இந்த புட்டீன் செய்கிறதுக்கு தேவை. Hope you guys enjoy. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்த இந்த ரெசிபி இல்லாட்டி இந்த வீடியோஸை பற்றி ப்ளீஸ் காமெண்ட்ஸில் எழுதி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.